வணக்கம். நான் உங்க தமிழ் பேச்செங்கள் மூச்சு ராகவேந்திரன். இந்த மனிதர் சாலையில தூக்கிக்கிட்டு போறது ஆட்டுடைய எலும்பையோ மாட்டுடைய எலும்பையோ இல்லைங்க. ஒரு மனித உடல் எலும்பு கூட இவர் சுமந்துக்கிட்டு போறார். எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு வங்கிக்கு போறார். ஏன்? தன்னுடைய அக்கா இறப்பதற்கு முன்னால் 20,000 ரூபாயை வங்கியில சேமிச்சு வச்சிருக்காங்க. இறந்து போன அக்காவின் கணக்குல இருக்கிற 20,000 ரூபாய் எடுக்கணும்னு போற இந்த நபர்கிட்ட வங்கி அதிகாரிகள் அவருக்கு புரியாத மொழியில புரியாத விவரங்களை கேட்கிறாங்க. டெத் சர்டிபிகேட் கொண்டு வா, வாரிசு சான்றிதழ் கொண்டு வா, இறந்து போன அக்கா இறந்து போயிட்டாங்கிறதுக்கான சர்டிபிகேட் எங்க அப்படின்னு அவருக்கு புரியாத மொழியில கேட்டதுனால திகைச்சு போய் நிற்கிறார். 20,000 ரூபாய் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு பார்த்தவர்கிட்ட உங்க அக்கா நேர்ல வந்தாதான் பணத்தை கொடுப்போம்னு வங்கி அதிகாரிகள் சொல்லி அனுப்புறாங்க. இறந்து போன அக்கா எப்படி நேர்ல வர்றது? அதுதான் அக்காவினுடைய எலும்பு கூடையே தூக்கிக்கிட்டு 3 கிலோமீட்டருக்கு மேல நடந்து வங்கிக்கு போய் எங்க அக்காவை வர சொன்னீங்கல்ல, இறந்து போன அக்காவின் எலும்பு கூடு இருக்கு, 20,000 ரூபாய் பணத்தை கொடுங்கன்னு இவர் கேட்ட காணொளி இணையத்துல மிக வைரலாக பரவின பிறகு அந்த வங்கி நிர்வாகம் நேரடியாக அந்த மனிதரை சந்தித்து 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்ததோடு மன்னிப்பும் கேட்டிருக்கு. ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒருவர்கிட்ட ஆங்கிலத்திலோ அவருக்கு புரியாத மற்ற மொழியிலேயோ பேசுகிற வங்கி அதிகாரிகள் தயவு செஞ்சு தங்கள் தவறை உணர வேண்டாமா? இது நம்ம நாட்டினுடைய பிரச்சனையா அல்லது வங்கிகளின் பிரச்சனையா இல்லை அந்த பழங்குடியினர் படிக்காதது பிரச்சனை? இந்த பிரச்சனைகளுக்கு யார் தீர்வு சொல்வது? இந்த பிரச்சனைகளின் தீர்வுக்கு என்னதான் வழி? நன்றி.